போஸ், ஈஸ்வரி இவங்க அக்கா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆணவத்தில் ஆடிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் போஸ் வந்து மனசில் நினைக்கிறாங்க, இது தமிழ் சொல்லி இத்தனை நாள் ஆட்டம் போட்டுட்டா இருந்து, அது மட்டும் இல்லாமல் உன் புருஷன் கூட இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆட்டம் போட்டாருன்னா உன் ஆட்டத்தெலாம் உடைக்கிறது, நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் இருடி, நான் பழையபடி உன்னையும் உன் புருஷன் அந்த வீட்டிலேருந்து பிரித்து எப்படியாட்டும் நான் உன்னை அடைய விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலமான எண்ணத்தில் மனசு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தமிழ் சொல்லி வந்து ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நடந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் யார் நம்மளை அடிச்சிருப்பா, இந்த போஸாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உடனே எங்கள் தங்கச்சி வந்து ஒத்தடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா உனக்கு எப்படிங்க இந்த மாதிரிலாம் அடிபட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ கீழே விழுந்து அந்த மாதிரி அடிப்படுது, யாரோ ஒன்று அடிச்சிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி அடிபட்டுருக்கு, நல்லா நடந்தாலும் யோசிச்சு பாருங்க அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டு தமிழ் சொல்லுவேன் நடந்தாலும் யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ இந்த போஸ் மேலே சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒருத்தர் பின்மண்டல் வேகமாக அடிச்சாரடி, அதனால தான் தழும்பு வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதனால தான் எனக்கு இவ்வளோ வலிக்கவும் செய்யுது, ஆனால் அது யாருன்னு சரியாக தெரியல, எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இந்த போஸ் மேலே தான் அப்படி சொல்லுறது. இது கேட்டோன்னே தமிழ் சொல்லிட்டு தங்கச்சி ரொம்ப கோபப்படுறாங்க. அப்போ இந்த போஸை பற்றி மாமாட்ட சொன்னாலே போதுக்க, மாமா எல்லாம் பிடிச்சி விசாரிச்சிடுவாங்க, அது மட்டும் அந்த போஸ் ரொம்ப நல்ல மாதிரி மாற்று மருந்து நான் வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்த மாதிரி நல்ல பேர் வாங்கிட்டுருங்க, பழையபடி இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டான், நம்ம இப்படி சும்மா இருக்கக்கூடாது, அது மட்டும் மாமா கிட்டையும் பெரிய மாமாட்டே சொல்லலாம் வாக்கா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே இதுக்கு பார்த்தோன்னே தமிழ் சொல்லி அதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் நம்ம யாருமே பழிப்பட முடியாது, அது மட்டும் அதான் முகத்தையே பார்க்கலையே எப்படி தேவையில்லாமல் போய் சொல்ல முடியும், முதல்ல அதுதான் போஸ் தான் பண்ணார் சொல்லி எனக்கு தெரிய வரட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா தமிழ் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இதை கவனிச்சு நம்ம சேதுபதியும் என்ன ஆகிட்டு எதுக்காக ஒத்தனை கொடுத்துட்டு சொல்லிக்கிறார், அக்கா கீழே விழுந்தாலும் அதில் அடிபட்டு அக்காக்கா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஒழுங்காக சொல் பேச்சு கேட்டு வீட்டில் இருக்கணும், அடங்காமல் நான் வந்தே தீர்வுன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சா அப்படி சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு போகிறாங்க. இதை கவனித்து தமிழ் சொல்லிக்கு ரொம்ப கோர்ந்து அவர் யார்கிட்ட எம்எல்ஏ அக்கறைப்படுறதுக்கு அது மாதிரி தேவையில்லாமல் அக்கறைப்படுறது அது மாதிரி பேசுறது சொல்லிட்டு நடிக்கலாம் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் சொல்லி வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, சேதுபதி கூட எப்படியாட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படி சொல்லிட்டு மனசில் சின்னதாக ஒரு ஓரமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சொல்லி சேதுபதி எப்போ தான் ஒன்று சேரப்படுறாங்க பொறுத்துன்னா வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.